என்னல என்னமோ என்கிட்ட சொல்லணும்னு தனியா கூப்பிட்டு வந்தியே, என்னன்னு சொல்லு. நான் வேற மாமாவுக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரணும். நட்டி, ஏன் இம்பிட்டு அவசரப்படுறவ? மாமா அங்க பசிய கிடப்பாகல, அதான் சொல்றேன். ஏடி கங்கா. சொல்லு. ஏன் ஒரு மாதிரி இருக்கவ? உனக்கும் உன் புருஷனுக்கும் சண்டையா? ஏதாவது திட்டானா அவன்? நீயா ஏதாச்சும் சொல்லிட்டு தெரியாத. பிறகு எதுக்கு உன் முகம் இப்படி வாடி கிடக்கு? அதான் கங்கா, நான் உன்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ சொல்ல விடு கங்கா. சரி சரி சொல்லு. கங்கா, இன்னைக்கு நான் அத்தைக்கிட்ட பொய் சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன்னு பொய் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அது அது வந்து நான் சொன்ன திட்டக்கூடாது நீ. என்னமோ வில்லங்கம் பண்ணிட்டு வந்திருக்க, அது மட்டும் புரியுது எனக்கு. என்ன வில்லங்கத்தை இழுத்துட்டு வந்திருக்க சொல்லி தொலை, எருமை மாடு. அது அது சொல்லல. இல்ல கங்கா, நான் அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டு ஆத்துல குளிக்க போனேன்டி. இம்பட்டு தானா? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். எருமை மாடு எருமை மாடு. நானும் எத்தனையோ வாட்டி அத்தைக்கிட்ட போய் சொல்லிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு இதை கூப்பிட்டு என்கிட்ட சொல்லிட்டு வேற கிடக்கா. அதான் போயிட்டு வந்துட்டேல, பெறவென்ன டீ? நீ போனது என்ன அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா என்ன? இல்லைல்ல, அத்தோட விடு. இல்லை கங்கா, அது அது வந்து அட பொடி லூசு. ஏ கங்கா நில்லு. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லும் கங்கா, நில்லு. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன செய்ய? யார்கிட்ட சொல்ல? பேசாம எல்லாத்தையும் மாமா கிட்டே சொல்லிடுவோமா? அதான் சரியா இருக்கும். ஆனா மாமா எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. மாமா தான் கூப்பிடுறாங்க போல. மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதான். மாமா நம்பர் இல்ல, வேற வேறு யாரோட நம்பரு? என்ன மேடம் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஓ, அம்புட்டு தைரியம் ஆயிருச்சோ? ஹலோ ஹலோ, யாரு? என்னடி கௌரி, குளிர் விட்டு போயிருச்சா? நான் தான் கால் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டே எடுக்காம இருக்கியோ? யாரு யாரு நீங்க? சத்தியமா யாருன்னு தெரியல. ஓ, அதுக்குள்ள நான் யாருன்னு மறந்து போச்சோ? உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? நீ ஆத்துக்குள்ள குளிச்சிட்டு இருக்கும் போது உன் ரகசிய படத்தெல்லாம் போட்டோ பிடிச்சவன். இப்போ ஞாபகம் வந்துருச்சா? அண்ணா அண்ணா, நீங்களா? அண்ணா, அந்த போட்டோ தயவு செஞ்சு அழிச்சிருங்கண்ணா. உங்களுக்கு புண்ணியமா போகுது. வீட்டில் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. உனக்கு என் மேல இருக்க பயம் விட்டு போயிருச்சு. அதனாலதான் நீ இம்பிட்ட கூலா பேசிட்டு கிடக்கவ. ஒவ்வொரு போட்டோவா நெட்ல போடதான் போறேன். அதுவும் முதல்ல உன் புருஷனுக்கு தான் அனுப்ப போறேன். அண்ணா அண்ணா அண்ணா, வேணாண்ணா வேணாண்ணா. நீங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன். நீ அடங்க மாட்ட. கண்டிப்பா எப்படியும் உன் அக்கா கிட்ட சொல்லணும்னு நீ யார நீ முடிவு எடுத்திருப்ப. இல்ல இல்ல, நீ சொல்லவே முயற்சி பண்ணிருப்ப. நான் சொன்னது சரிதானே? நான் நான் யார்கிட்டயும் சொல்லனா, சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன்னா கேட்குறேன். இல்ல இல்ல, உன் பேச்செல்லாம் நம்ப முடியாது. சத்தியமா சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அப்படி வா வலிக்கு. எனக்கு தேவையான பணத்தையும் நீதான் எனக்கு கொடுக்கணும். பணமா? ஆமா செல்லம், பணமும் நீதான் எனக்கு கொடுக்கணும். எவ்வளோ ஏதுன்னு உனக்கு நான் நாளைக்கு சொல்றேன். அதே மாதிரி நீ எங்க வரணும்னு நாளைக்கு உனக்கு சொல்றேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன. சரி, லஞ்ச் பிரேக் தானே, ஜிமிக்கு ஒரு கால் பண்ணி சாப்பிட்டியா என்னன்னு கேட்போம். என் ஆசையையும் அப்பப்ப தீர்த்துட்டு என் பண தேவையும் நீ தீர்த்து வச்சேன்னு வை, உன்னை நான் எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? அண்ணா அண்ணா, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் என்
புருஷன்கிட்ட இருந்து வாங்கி தரேன். ஆனா மற்றபடி இனி வேற எதுக்கும் கட்டாயப்படுத்தாதீங்கன்னா என்னால அது மட்டும் முடியாது. The person you have called is speaking to someone else. யார் கூட எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கா? ஒருவேளை அவங்க அம்மாக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காளோ? இல்லையே, அவங்க அம்மாக்கு ஒரு நாளும் கால் பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. பார்க்கணும்னா டைரக்டா வீட்டுக்கே போயிடுவா. எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவையான பணத்தை நான் தரேன். மற்றபடி வேற எதுக்கும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஒன்னும் அவசரம் இல்லை கௌரி. நல்லா யோசிச்சு பொறுமையா எனக்கு நாளைக்கு பதில் சொன்னா போதும். எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். மறுபடியும் கால் பண்ணி பார்ப்போம். The person you have called is speaking to someone else. யார்கிட்ட இம்பட் நேரமா பேசிட்டு கிடக்கா? அரை மணி நேரமா நானும் கால் பண்ணிக்கிட்டே கிடக்கேன். நம்ம விஷயம் உன் புருஷனுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயப்படாத. அத நான் பாத்துக்கிறேன். நான் கூப்பிடுற இடத்துக்கு மட்டும் நீ வந்தா போதும். அண்ணா நான் ஃபோனை வைக்கேண்ணா. இப்ப எதுக்கு பயந்து சாகுறவ? அதான் உன் புருஷன் ஆபீஸ்க்கு போயிட்டான்ல. இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு கட. ஏற்கனவே உன் மேல எனக்கு அம்புட்டு ஆசை. நேத்துல இருந்து அந்த ஆசை இன்னும் கூடி போயிருச்சு. அண்ணா நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிற எதையும் என்னால் கேட்க கூட முடியல. தயவு செஞ்சு அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றேன். ஆனால் அதை விட்டுட்டு எவ்வளோ கேவலமாக பேசாதீங்க. நான் உங்கள் தங்கச்சி மாதிரி. யாருக்குடி தங்கச்சி? நான் உன்னை அப்படி பார்த்ததே கிடையாது. நீ எனக்கு தங்கச்சி கிடையாது. இன்னொரு வாட்டி நீ அண்ணன்னு சொன்ன, அவ்வளவுதான் உனக்கு. The person you have called is speaking to someone else. லஞ்ச் டைம் வேற முடிய போகுது. ஏதாவது பிரச்சனையா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஒண்ணுமே புரியலையே. அந்த அர்ஜுன் மட்டும் குறுக்க வரலனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான். சரி, அதெல்லாம் விடு. அது நடந்து முடிஞ்ச கதை. நீதான் நான் எதிர்பார்க்காமே என் கையில வந்து சிக்கிட்டியே. இனி உன்னை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அண்ணா நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. உங்களுக்கு எம்பிட்டு பணம் வேணும்னு மட்டும் சொல்லுங்கள். நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு நான் தந்துடுறேன். சரி, நீ அப்படி வரியா? எனக்கு இப்போ அவசரமா 50 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது. நாளைக்குள்ள பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு என்னைய வந்து பாரு. 50 லட்சமா? அண்ணா 50 லட்சம்லாம் என்னால் பரட்ட முடியாதுண்ணா. அம்பிட்டு காசு என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா சத்தியமா தர மாட்டாரு. The person you have called is speaking to someone else. எனக்கு 50 லட்ச ரூபா பணம் வேணும். இல்லைன்னா நான் சொல்றத செய். முடிவு உன் கையில தான் இருக்கு. யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? இம்பட் நேரமா போன் பேசக்கூடிய ஆள் கிடையாது அவ. என்கிட்ட தவிர இவ்வளவு நேரம் யார்கிட்டயும் பேச மாட்டாளே. என்னவா இருக்கும்? நாளைக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு வா. இல்லைன்னா நான் சொல்றத கேளு. நான் இப்போ போனை வைக்கேன். அண்ணா அண்ணா 50 லட்ச ரூபா பணம். 50 லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்க போவேன்? என்னவா இருக்கும்? சரி, என்னன்னு வீட்டுல போய் கேட்டுப்போம். என்ன அப்போ? இல்ல, இந்த ரூம்ல உங்க போட்டோ மட்டும் ஒட்டி இருக்கு. அம்மாவோட போட்டோவும் என் போட்டோவும் எங்கன்னு கேட்டதுக்கு நம்ம 3 பேர் சேர்ந்து எடுத்து அத இங்க மாட்டி வைப்போம்னு சொன்னீங்களப்பா. ஆமா. இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்பு. அம்மா மட்டும் ஓகே சொன்னான்னு வையி, நம்ம 3 பேரா இல்ல 4 பேரா நின்னு போட்டோ எடுத்து இங்க மாட்டி வைக்கலாம். 4 பேரா? எப்படிப்பா? நீங்க, நானு, அம்மா எல்லாரும் சேர்ந்தா 3 பேர் தானே. எப்படி 4 பேர் ஆக முடியும்? முடியுமே. அது உங்க அம்மா மனசு வச்சா கண்டிப்பா முடியும். அப்படியா? ஆமா. சரி சொல்லு, உனக்கு ஒன்ன மாதிரி ஒரு சுட்டி பையன் பிடிக்குமா, இல்ல உங்க அம்மா மாதிரி பார்க்க கியூட்டா அழகா இருக்கிற ஒரு தங்கச்சி பாப்பா பிடிக்குமா? எதுக்குப்பா கேக்குறீங்க? சொல்ல. எனக்கு கியூட்டா அழகா தங்கச்சி பாப்பா தான் பிடிக்கும்.
ஏ அப்போ இப்ப மட்டும் உன் அம்மா ஓகேன்னு சொன்னான்னு வை, நீ கேட்ட கியூட்டான தங்கச்சி பாப்பா உனக்கு கிடைக்கும். நிஜமாவாப்பா? நிஜமாதான். சரி, இப்ப நான் என்ன சொல்லணும் அம்மா கிட்ட? சொல்லுங்க. இப்ப நீ போய் அம்மா கிட்ட அம்மா அம்மா அப்பா என்ன சொன்னாலும் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லு. அவ ஏன்னு கேப்பா. அவ ஓகேன்னு சொல்ற வரைக்கும் நீ விடாத. அப்பதான் உனக்கு கியூட்டா அழகான ஒரு தங்கச்சி பாப்பா கிடைக்கும். அப்படியா? அப்ப கண்டிப்பா நான் அந்த அழகான குட்டி தங்கச்சி பாப்பாக்காண்டியே அம்மாவை ஓகேன்னு சொல்ல வைக்கிறேன். தட்ஸ் குட். போங்க போங்க போங்க, போய் உங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா மாட்டேன்னு சொன்னாலும் விடக்கூடாது, ஓகேவா? சரிப்பா. இப்ப பாருங்க என்னோட பர்ஃபார்மன்ஸ. அம்மா, என்ன அப்போ? நான் தான் படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியுதுல. போ போய் உன்னோட ரூம்ல தூங்க, இல்லைன்னா இங்க ஒரு ஓரமா படுத்து தூங்க. என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. விட்டாத விட்டாத, கேளு கேளு. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீ பாருங்க. என்ன அப்போ? போ உங்ககிட்ட. ஏய், அதான் பிள்ளை இவ்வளவு நேரம் கூப்பிடறான்ல, என்னன்னு கேளுடி. என்னடா? அதான் பிள்ளை இவ்வளவு நேரம் கூப்பிடறான்ல, என்னன்னு கேட்கலாம்ல. என்ன அப்போ சொல்லு. அம்மா, இப்ப நான் சொன்னதை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். சரி சொல்லு, என்ன சொல்லணும்? நான் நீ நீ இல்லம்மா, நான் சொன்னதை அப்படியே சொல்லுங்க. உனக்கு என்ன சிரிப்பு? ஒன்னும் இல்லையே. அவன் என்ன சொல்றான்னு கேளு. நீ அப்புறமா வச்சுக்கிறேன். சொல்லுங்கம்மா. நான் நான் அப்பா சொன்னதை அப்பா சொன்னதியா? நான் சொன்ன மாதிரி சொல்லுங்கம்மா. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்டா மகனே. சொல்லுங்கம்மா. அப்பா சொன்னதை அப்பா சொன்னதை அப்படியே கேட்பேன். அப்படியே கேட்பேன். ஓ, இதெல்லாம் சாரோட வேலையா? இல்லையே. எதுக்குடா இப்படி சொல்ற? இப்ப சொல்ல போறியா இல்ல 4 அடி வாங்குறியா? வேணா அப்போ சொல்லிடாத. சொல்லு. அம்மா, அப்பா தான் அப்படி கேட்க சொன்னாங்க. அட பாவி, இதான் உன் பெர்ஃபார்மன்ஸா? என்ன அர்ஜுன் இது? எதுக்காக இப்படி சொல்ல சொன்ன? அது ஒண்ணும் இல்லையே. எதுக்கு உங்க அப்பா இப்படி சொல்ல சொன்னாரு? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. அப்பா என்ன மாதிரி ஒரு சுட்டி தம்பி வேணுமா இல்ல உங்கள மாதிரி ஒரு கியூட்டான தங்கச்சி பாப்பா வேணுமான்னு கேட்டாரு. நான் தங்கச்சி பாப்பா வேணும்னு சொன்னேனா, அப்படி வேணும்னா உன் அம்மா நான் என்ன சொன்னாலும் ஓகே சொல்லணும்னு சொன்னாங்கம்மா. அதான் நான் உங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். உன்னையா அப்பனும் மௌனம் சேர்ந்துக்கிட்டு என்னை கலாய்ச்சிக்கிட்டா இருக்கீங்க? உங்களை எனக்கு ஒண்ணு தெரியாதும்மா. எல்லாம் அப்பதான். நான் ஓடுறேன்ப்பா. சரி சரி, நான் சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டேன். வா வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா ஆமா. டோரா, எனக்கு ஒன்ன மாதிரி கியூட்டா அழகா ஒரு குட்டி தேவதை வேணும், ஓகேவா? ஓய், என்ன? நான் சொன்னதுக்கெல்லாம் ஓகேன்னு சொல்லியிருக்க. அவளை என் பேச்ச மீறுன. நானும் உன் பேச்ச மீறேன்னு சொல்லவே இல்லையே. அடிப்பாவி.